திருச்சபை இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் திருச்சபையின் தூண்கள் என்று அழைக்கப்படுகின்ற திரு தூதர்களான புனித பவுல், புனித பேதுரு இவர்களுடைய விழாவை கொண்டாடுகிறது. இந்த நாளிலே அவர்கள் வேத சாட்சியாக ரோம் நகரிலே கிபி 67ஆம் ஆண்டு மரித்ததாக வரலாறு. இருவரும் தூண்கள், வித்தியாசமானவர்கள். ஒருவர் இயேசுவால் அழைக்கப்பட்டு இயேசுவால் பயிற்சிவிக்கப்பட்டு, நீ பாறை, உன் மீது திருச்சபை கட்டுவேன் என்று சொல்லி அழைக்கப்பட்டவர். முதல் திருத்தந்தையாக நியமிக்கப்பட்டவர். இயேசுவின் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தவர். இயேசுவை பார்த்தவர். இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பினால் பாதிக்கப்பட்டவர். தூய ஆவியின் வல்லமையால், தூய ஆவியானவரின் அருளால் மிக சிறந்த போதகராக மாறியவர். தனது தூது பயணத்திலே குறிப்பாக யூதர்களுக்கு நற்செய்தி அறிவித்தவர். மற்றொருவர் கிறிஸ்துவையும் கிறிஸ்தவர்களையும் வெறுத்தவர். ஆனால் அவரையே கடவுள் அழைத்து, போய் இந்த மக்களுக்கு இயேசு வழியாக மீட்பு வந்தது என்பதை அறிவி என்று அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர். இவர்களை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள திரு தூதர் பணிகள் நூலையும் இவர்கள் இருவரும் எழுதிய வெவ்வேறு திருமுகங்களையும் படித்து பார்த்தால் தெரியும். இயேசுவின் மீது ஆழமான அன்பு, இயேசுவை பிறருக்கு தெரிவிப்பதிலே, அறிவிப்பதிலே இருந்த ஆர்வம், சமூகமாக குழுவாக கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டும், வாழ்ந்து கடவுளை ஆராதிக்க வேண்டும், ஒருவர் மற்றவரோடு அந்த அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று போதித்தவர்கள், வாழ்ந்து காண்பித்தவர்கள். இருவரையுமே திருச்சபை தூண்கள் என்று அழைத்து சமமாக போற்றி பாராட்டுகிறது. இந்த புனிதர்களுக்காக நன்றி சொல்வோம். இவர்கள் போட்ட அந்த அடித்தளம்தான் திருச்சபை துன்பத்திலும் வேதனையிலும் போராட்டத்திலும் கூட வளர்ந்து வருவதற்கு காரணமாக இருந்தது என்பதை மறக்கக்கூடாது. புனித பேதுருவே, புனித பவுலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக.